ஓம் காளிகாயே வித்மஹே மசானவாசின்யே தீமஹி தன்னோ கோர பிரச்சோதயாத். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. மலையாள மாந்திரிக முறையில நாம என்ன பார்க்க போறோம்னா, அதிசக்தி வாய்ந்த கவச மந்திரங்கள் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு முதல்ல வந்து சேர்றதுக்கு கீழே கால பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த கவச மந்திரம் எதுக்காக நம்ம யூஸ் பண்றதுன்னா, எதிரிகள் செய்கிற ஏதாவது நமக்கு ஒரு ஏவல் பிரச்சனை, இந்த பேய் பிசாசு தொல்லை, அந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் எல்லாம் இந்த கவசம் நம்மளை காப்பாற்றும். அது மட்டும் இல்லை, நெகட்டிவ் எனர்ஜியை இல்லாம பண்ணி பாசிட்டிவ் எனர்ஜியை பாதுகாக்கக்கூடிய ஒரு திறமையும் இந்த மந்திரத்துக்கு இருக்கு. இந்த மந்திரம் நம்ம செய்து வர்றதுனால என்னைக்குமே உற்சாகமா, அதாவது நல்ல தெம்பா இருப்பாங்க. ஏன்னா நம்மகிட்ட நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது வராது. அத்தனை பவரான மந்திரம் தான் இந்த கவச மந்திரம். கவசம் என்றாலே சம்ரக்ஷணம், அதாவது ப்ரொடெக்ஷன் அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த கர்ணனுக்கு வந்து கவச குண்டலம் இருக்கிற வர கர்ணனை யாருக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த கவச குண்டலம் போனதுனால தான் கர்ணன் மகாபாரத கதையில மரணப்படுறாரு. அப்ப அந்த கவசத்தோட பவர் என்னன்னு உங்களுக்கு அப்படியே தெரிஞ்சிருக்கும். இந்த கவசங்கிறது வந்து ப்ரொடெக்ஷன். யார் என்ன செய்தாலும் ஒண்ணு நமக்கு அடுக்காம, நம்ம பாதிக்காம இருக்கிறதுக்கு தான் இந்த கவச மந்திரங்கள் செய்யறது. இந்த மந்திர கர்மங்கள் நம்ம பண்ணும்போது உடல் கெட்டு மந்திரம் நம்ம பண்றோம். அந்த உடல் கெட்டு மந்திரமாயிட்டும் இந்த கவச மந்திரத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அதாவது நம்ம இருக்கும்போது நமக்கு ஒரு சுய ரட்சை, அந்த அளவுல தான் இந்த கவச மந்திரம் நம்ம யூஸ் பண்றோம். இந்த மந்திரம் சொல்லி திருநீர் எடுத்து நம்ம ரவுண்டா போட்டுக்கிறது. அந்த மந்திரம் நம்ம சித்தி பண்ணணும். சித்தி பண்ணறதுக்கு நமக்கு ஒரு 10,008 முறை நம்ம இது ஜெபிக்கணும். அது 10,008 முறைன்னா எப்ப வேணாலும் நீங்க ஜெபிச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு 1008 வச்சு அப்படி ஜெபிச்சு வரலாம், இல்லைன்னா 108 வச்சு அப்படி 10,008 ஜெபிச்சு வரலாம். அதுக்கு பிறகு ஒரு 9 தடவை நீங்க ஜெபிச்சா போதும். அந்த மந்திரம் நமக்கு கவசமா என்னைக்குமே நின்றுக்கும். இந்த மந்திரம் செய்து வர்றதுனால நமக்கு சத்ரு தோஷம், அதாவது எதிரிகள் தொல்லைகள் இருக்காது. அதுக்கும் இந்த எதிரிகள் தொல்லை நீங்கவும் இந்த மந்திரம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா நமக்கு பாதுகாப்பு ஒரு நம்பிக்கையில நம்ம இந்த மந்திரம் செய்தா போதும். வேற நம்ம எதிரி அந்த சிந்தனைகளே நமக்கு வேண்டாம். நம்மளோட சிந்தனைகள் சொன்னா நமக்கு ஒன்றும் பாதிக்காம பாதுகாக்க ஒரு சக்தி நம்ம இருக்குதுங்கிற நம்பிக்கை நம்மளை வந்து சேரும். முதல் வேலையை நீங்க பண்ணும்போது சமாதானமா இருந்து ஒரு 1008 உரு நீங்க கொடுங்க. அதாவது நெய் விளக்கு ஏத்திட்டு பூவளம் பில்பம் அந்த இலையால அர்ச்சனை பண்ணுங்க. ருத்ராட்சமால யூஸ் பண்ணலாம். முதல்ல 1008 ஜெபிச்சுட்டு அப்புறமா 108 1008 உங்களால செய்ய முடியாது செய்து ஒரு 10,008 உருவம் நீங்க ஏத்திக்கணும். அதுக்கு பிறகு நீங்க வந்து இந்த மந்திரத்தை ஒரு 9 முறை நீங்க சொல்லிக்கலாம், இல்லைன்னா 7 முறை. 7 9 கணக்கு தான், 21 கணக்கு தான், 54 கணக்கு தான். ஆனா 7 9 செய்தா போதும், கண்டிப்பா ஒரு கவசமா இருக்கும். அன்னிட்டு நீங்க மந்திர பிரயோகம் செய்யறது ஒரு கர்மத்துக்கு இருக்கும்போது இதை உடல் கட்டா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செய்துக்கலாம். ஒரு ப்ரொடெக்ஷனா நமக்கு என்னைக்குமே இருக்கும். என்னைக்கு நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய ஒரு மந்திரம் தான் இது. அப்ப அந்த மந்திரம் எப்படி சொல்லணும்னு நமக்கு பார்க்கலாம். சிவாய ஹ்ரீம் நம சிவாய திரிபுரஹராய காலாஹராய சர்வதுஷ்டஹராய சர்வ சத்ருஹராய சர்வ ரோகஹராய சர்வபூத பிரேத பிசாசஹராய தர்மார்த்த காம மோக்ஷ பிரதாய மாம் ரக்ஷ ரக்ஷ ஹும் ஃபல். இதுதான் மந்திரம். நான் ஒரு தடவை கூட மெதுவா சொல்லித்தரேன். உங்களுக்கு நான் ஸ்பீடா சொல்றேன்னா சிலப்போ புரியாம இருக்கலாம். ஒரு தடவை கூட மெதுவா சொல்லித்தரேன். சிவாய ஹ்ரீம் நம சிவாய திரிபுரஹராய காலாஹராய சர்வதுஷ்டஹராய சர்வ சத்ருஹராய சர்வ ரோகஹராய சர்வபூத பிரேத பிசாசயஹராய தர்மார்த்த காம மோக்ஷ பிரதாய மாம் ரக்ஷ ரக்ஷ ஹும்ஃபல். ஹும்ஃபல் போதும், சோகா வேண்டாம், ஹும்ஃபல் போதும். இது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் எனக்கு இந்த மந்திரம். சர்வதுஷ்ட ஹராயன்னா என்ன? சர்வதுஷ்டம் மாதிரியும் இல்லாம பண்ணணும்,
தப்பு செய்யறவங்க அதெல்லாம் அந்த துஷ்ட சக்திகளை இல்லாம பண்ணணும். சர்வ சத்ரு ஹராயானா, ஹரம்னு சொல்லலாம், ஹராயானா கொல்லறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, மாரண கிரியங்கிறது. சர்வ சத்ருன்னா சர்வ சத்ருக்களை, எதிரிகளை இல்லாம பண்ணணும். சர்வ ரோக ஹராயனா ரோகங்களை இல்லாம பண்ணணும். சர்வபூத பிரேத பிசாசேகரான பேய் பிசாசு பூதங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல இருந்தெல்லாம் சம்ரட்சணம் கொடுக்கணும், அதை இல்லாம பண்ணணும். தர்மத்தோட வழியில் நம்மளை நயிக்க வைக்கணும், அதுதான் சொல்லுறாங்க. தயவு செய்து இந்த மந்திரத்தை நீங்க செய்துவாங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு கவச்சம் உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோட பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம்.